அரசியல் தலைவருக்கு எவ்வளவு ரேட்டிங் தரும்? விஜய்க்கு எவ்வளவு ரேட்டிங்? 10க்கு ஒரு 8 கொடுப்போம், ஒரு 6 கொடுப்போம். EPS இபிஎஸ்லாம் 3-4 கொடுக்கலாம் ப்ரோ. சீமான்லாம் கொடுக்க தேவையில்ல ப்ரோ, விட்டுருங்க. பெஸ்ட் ஒஸ்ட் பெஸ்ட்ன்னு சொல்ற தளபதி வந்தா நல்லா இருக்கும் தோணுது ப்ரோ இப்போதைக்கு. ஏன்னா புதுசா ஒருத்தவங்க வராங்க, நல்லா இருக்கும் தோணுது. வருஷத்துனா எனக்கு தெரியல ப்ரோ, இது வரைக்கும் எல்லாமே வருஷா தான் இருந்திருக்கு, சொல்ல தெரியல, மேபி இருக்கலாம். 2026ல இருக்கிற தலைவருக்கு ரேட் விஜய்க்கு எவ்வளவு ரேட்? 10க்கு இவ்வளவு மார்க் தரும். விஜய்க்குலாம் என்ன தெரியும்? சாப்பிட தவிர வேற என்ன தெரியும்? நடிதான் தெரியும். அரசியலுக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? வந்தா ஏடிஎம்கே வந்தா நல்லா இருக்கும், எடப்பாடி வந்தா நல்லா இருக்கும், அவ்வளவுதான் நாம் சொல்ல முடியும். அதுதான் நான் எடப்பாடி கட்சி எல்லாம் கிடையாது, பொதுவான ஒரு வாழ்க்கையில சொல்றேன். இதெல்லாம் இந்த கவர்மெண்ட்ல வேஸ்ட். என்ன அடுத்தது எடப்பாடி வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அதான் 10க்கு எத்தனை மார்க் தரும் விஜய்? 10க்கு விஜய்க்கா? விஜய்க்கு 0 போடுங்க. டிஎம்கேக்கு வந்து ஒரு 4 மார்க் போடலாம். ஏடிஎம்கே இப்போ 12 மார்க் போடலாம். சீமான்லாம் சொல்ல முடியாது, 4 பெரிய ஆள்லாம் கிடையாது. விஜய்க்கு எவ்வளவு? 5 5 10. எடப்பாடி 8 3. சீமானுக்கு 5. யார் இதுல ஒசுன்னு சொல்றீங்க? இப்ப இருக்கிறது வந்து எடப்பாடி பழனிசாமி. நான் எந்த கட்சி இல்ல. டிவிக்கு 8னா, டிஎம்கே 6னா, ஏடிஎம்கே 5னா, சீமானா எங்கெல்லாம் 9னா. யார் ஒஸ்ன்னு சொல்றீங்க? அது சொல்ல முடியாது, நான் சண்டைக்கு வருவாங்க நிறைய பேரு. 2026ல யார் வந்தா நல்லா இருக்கும்? யார் பெஸ்டா பண்ணுவாங்க? எனக்கு தளபதி இல்லாட்டி நாம் தமிழர் கட்சியில இருந்து சீமான் வரணும்னா, 2 பேரும் அவங்க தானே நான் வரல, அதனால புதுசா வந்தா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். 2026ல யார் வந்தா பெஸ்டா இருக்கும்? பெஸ்டா இருக்குன்னா இப்ப இருக்கிற ஸ்டாலின் வந்தா பெஸ்டா இருக்கும். எஜுகேஷனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த விட போன ஆட்சி இருந்ததை விட இந்த ஆட்சி எஜுகேஷன் நல்லா இருக்கும். இப்ப சில தலைவர்கள் பேர்லாம் நான் சொல்றேன், அந்த கட்சியும் மென்ஷன் பண்றேன், அதுக்கு எவ்வளவு மார்க் வந்தா சொல்லு. டிவிகே விஜய் 10 out of 5, டிஎம்கே 10 out of ஒரு 8 கொடுக்கலாம். நோ கமெண்ட்ஸ். மார்க் சொல்லுங்க. 3 4 தான் கொடுப்போம், அவ்வளவுதான். நாம் தமிழர் சீமான் நல்லா பேசுறாரு, ஒரு வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும் அவருக்கு. இதுல வந்து யார் ஒஸ்ட்னு? ஒஸ்ட் எடப்பாடி ஆட்சி ஒஸ்ட்னு நினைக்கிறேன். 26ல விஜய் வந்தா நல்லா இருக்கும் முதலமைச்சரா. எதனால விஜய் சொல்றீங்க? விஜய் வந்து இந்த வருஷம் மக்கள்லாம் கொஞ்சம் இதுவா இருப்பாங்க, எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுவாரு, எல்லாமே பண்ணுவாரு. புது அனுபவமா இருக்கும் அவர் வந்தாருன்னா. அவருக்கும் ஒரு சாய்ஸ் கொடுக்கலாம்ல, இது ஒரு புது இதுவா பண்ணலாம்ல அவரு, அதனால வந்து அதுல பண்ணலாம். ஓகே, சில தலைவர்கள் பேர் 10க்கு எவ்வளவு மார்க் தருவீங்க? டிவிகே விஜய் 100 கொடுப்பேன் நான். 7 கொடுக்கலாம். டிஎம்கே ஸ்டாலின் எவ்வளவு தருவீங்க? ஒரு 5 4. நாம் தமிழர் அவருக்குலாம் 4 போதும். டிவிகே விஜய் அவ்வளவுதான் 2 மார்க் தான், அவருக்கு 10 மார்க். ஓகே, நாம் தமிழர் சீமான் அவருக்கு மார்க்கே கிடையாது, அவருக்கு ஒரு 3 மார்க் தரலாம். 2026ல யாரு வந்தா பெஸ்டா இருக்கு? டிஎம்கே தான். எதனால டிஎம்கே சொல்றீங்க? கரெக்டா இருக்கு, தெளிவா இருக்கு, அவ்வளவுதான். டிவிகே விஜய் 0, டிஎம்கே ஸ்டாலின் 10, ஏடிஎம்கே எடப்பாடி 0 சீமான் 0. எதனால எல்லாருக்குமே 0? இப்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, இப்ப தெளிவா இருக்கு டிஎம்கே தான், வேற யாரும் கிடையாது. செய்யறது எல்லாம் தெளிவா செய்யறாங்க, அவ்வளவுதான். ஆனா நிறைய பேருக்கு நோய் வரல அப்படின்னு சொல்ற பேர். அது வந்து மத்த கட்சிக்காரங்க தான் பேசுவாங்க, வேற தவிர யாரும் பேச மாட்டாங்க. 2026ல யாரு முதலமைச்சரா வந்தா நல்லா இருக்கும்? முதலமைச்சரா வந்து மு.க. ஸ்டாலின் வந்தா நல்லா இருக்கும். எதனால அவர் வந்தா நல்லா இருக்கும்? இது வரைக்கும் 5 வருஷத்துல ஒன்னும் பிரச்சனை இல்லாம நல்லா தான் போயிட்டு இருக்கு, அப்படியே கண்டினியூ ஆனா நல்லா இருக்கும். டிவிகே விஜய் 7, நாம் தமிழர் சீமான் 4 மார்க் போடலாம். ஏடிஎம்கே எடப்பாடி 8, டிஎம்கே ஸ்டாலின் 8 மார்க் கொடுக்கும். எதனால அந்த 2 மார்க் கம்மியாகுது? நீங்களே சொன்னீங்க டிஎம்கே வந்தா நல்லா இருக்கும், ஆனா 2 மார்க் கம்மியாகுது, எதனால? அப்படிலாம் இல்லைங்க, ஓரளவுக்கு ஆட்சி நல்லா தான் போயிட்டு இருக்கு, இன்னும் பெஸ்டா இருந்தா நல்லா இருக்கும். யாரு வந்தா நல்லா இருக்கும்? டிவிகே வந்தா நல்லா இருக்கும். எதனால TVK? ஏன்னா ஃபேனு, அதனால எங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்க வந்தா நல்லா இருக்கும், ஜெயிப்பாங்க ஒரு நம்பிக்கை இருக்கு, அதனால டிவிகே விஜய் டிவிகே விஜய் 10 தான். டிஎம்கே ஸ்டாலின் 5 ஏடிஎம்கே எடப்பாடி 8 தமிழர் சீமான் 5. 2026ல எங்க தளபதி வருவாரு. எதனால தளபதி வருவாருன்னு சொல்றீங்க? தளபதி தான் மக்களுக்கு நல்லது, பெண்களுக்கு நல்லது. எதனால வரணும்னு அர்த்தம். தளபதினா யாரும் சொல்றீங்க? சில 2 தளபதி இருக்காங்க, அரசியல் பொறுத்தவரைக்கும். டிவிக்கே ஓகே, சில பேர் சொல்றேன், உங்களுக்கு எவ்வளவு மார்க் தருவீங்க? எல்லாருக்குமே 0. எங்க தளபதி மட்டும் 10க்கு 10.